எந்த விபத்தாக இருந்தாலும் எந்த ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாடும் நாட்டு மக்களும் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லும் விதமாகத்தான் அவரது அணுகுமுறைகள் இப்போது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சகத்திடம் ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறார், இந்த விபத்து எப்படி நடந்தது என்று. அதற்கு பிறகாக உள்துறை அமைச்சர் டெல்லியினுடைய காவல்துறையிடத்தில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக அவர் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகாக அதாவது ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் தங்களது பாதுகாப்பை உஷார்படுத்த வேண்டும், அந்தந்த மாநில போலீசார் தங்களது பாதுகாப்பை தற்போது பலப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாடு முழுவதும் இப்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்திருக்கிறது என்றே சொல்லலாம். நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிற டெல்லியில், அதிலும் குறிப்பாக டெல்லி ஓல்டு டெல்லி என்று சொல்லக்கூடிய பழைய டெல்லியில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தெரிவித்தது போல பழைய டெல்லி என்பது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி, மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி, பல்வேறு வணிக வளாகங்கள் கடை தெருக்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. பாதுகாப்பு பொறுத்தவரையில் ஓரளவிற்கு தளர்வாக இருக்கிற பகுதித்தான். அதனால்தான் அந்த இடத்தை தீவிரவாதிய தாக்குதலாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தெரிவித்தார். இந்த நிலைமையில்தான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற இந்த கார் வெடி விபத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களை, காயமடைந்து இருப்பவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சந்தித்து மருத்துவமனை வளாகத்திற்கு லோக்நாயக் என்ற மருத்துவமனையில் தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை என்ன நடந்தது, இந்த விபத்து என்ன நடந்தது, இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று நேரடியாக அவர் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் ஒரு செய்தியை அவர்கள் சொல்ல வருவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த சூழலிலும் எந்த ஒரு சவாலிலும் தீவிரவாத அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதற்கு நாடு தயாராக இருக்கிறது என்ற வலுவான ஒரு செய்தியை உள்துறை அமைச்சர் நமக்கு சொல்லுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, தற்போது தீவிரவாதிகள் பகல்காம் தாக்குதலின் போதே பல்வேறு தீவிரவாத குழுக்கள் துல்லிய தாக்குதலின் மூலம் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அப்போது நம்ம செய்தியாளர் அதை நினைவுபடுத்தி பேசினார். அதாவது பகல்காம் தாக்குதலின் போது ஜெய்ஷி முகமது இயக்கத்தை சேர்ந்த முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். அப்போது அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சூளுரையை முன்வைத்தார்கள். நிச்சயம் இந்தியாவிற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம், இந்தியா இதற்கு வருந்தும் என்று தெரிவித்திருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தீவிரமாகத்தான் இருந்து வருகிறது. ஆனாலும் கூட சில ஊடுருவல்கள் மூலமாக, தவிர்க்க முடியாத சில ஸ்லிப்பர் செல்களின் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது பாதுகாப்பு வல்லுநர்கள் தொடர்ந்து கணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கார் வெடிப்பு தொடர்பாக இது எப்படி நடந்தது, உண்மையிலேயே இது ஒரு இயல்பாக நடந்த ஒரு சிஎன்ஜி கேஸ் மூலமாக நடந்த ஒரு விபத்தா அல்லது ஒரு தீவிரவாத திட்டமிட்ட ஒரு சதியா என்ற கோணத்தில் பாதுகாப்பு முகமைகள் மற்றும் பாதுகாப்பு விசாரணை குழுக்கள் எல்லாம் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேரடியாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவர் அதில் என்ன சொல்லி இருந்தார் என்றால், இந்த விபத்து என்பது ஒரு i20 கார் மூலமாக நடந்திருக்கிறது. இந்த வெடி விபத்து என்பது இந்த கார் மற்றும் அந்த விபத்து தொடர்பாக உண்மை நிலவரம் என்ன, எப்படி இது நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் அங்கே இருக்கிற பல்வேறு சிசிடிவி காட்சிகளை நாங்கள் ஆராய்வதற்காக உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த விசாரணை என்பது விரைவில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த விசாரணை என்பது முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விசாரணையோட முடிவில் உண்மையிலேயே இந்த விபத்து இது ஒரு விபத்தா அல்லது தீவிரவாத தாக்குதலா என்பதை குறித்து நாங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாட்டு மக்கள் இது குறித்து பதற்றப்பட தேவையில்லை. எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு நாடும் நாட்டினுடைய இராணுவமும் தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற இடத்துல நாட்டினுடைய விசாரணை அமைப்புகளும் மற்றும் பாதுகாப்பு முகமைகளும் அதில் தெளிவாக இருக்கிறாங்க, தீவிரமாக இருக்கிறாங்க என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இப்போது நாங்கள் நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்பதை காட்டுகின்ற வகையில்தான் இப்போது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிற
அந்த பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு லோக்நாயக் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் நலம் விசாரித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஓல்டு டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையத்தில் தான் அந்த இடத்தில்தான் இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்து நடந்த அந்த பகுதிக்கு உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று கள ஆய்வு நடத்த இருக்கிறார். அப்படி என்றால் இந்த விபத்தை இந்தியா ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அச்சுறுத்தலாக எச்சரிக்கையாகத்தான் இதை நாடு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் விதமாக உள்துறை அமைச்சருடைய சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நிலைமையில் நமது செய்தியாளர் யோகேஷ் இடத்துல நம்ம பேசலாம். யோகேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரே நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கே வருகிறார் என்றால் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் இது மட்டுமல்ல, பஹல்காம் தாக்குதலின் போதும் கூட உள்துறை அமைச்சர் நேரடியாக அந்த தீவிரவாதிகள் அந்த அட்டுழியம் நடத்தினார்களே அந்த இடத்திற்கு நேரடியாக சென்றார். அந்த இடத்துக்கு போனால் அவர்களுடைய பாதுகாப்புக்கு சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக படலாம் என்ற நிலைமையிலும் கூட உள்துறை அமைச்சர் நேரடியாக களத்துக்கு போனார். அப்படின்னா வலுவாக அவர்கள் சொல்லுகிற சம்பவம் என்ன? மக்கள் எந்த அளவிற்கு தைரியமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? அமித்ஷாவினுடைய இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எழில் ரொம்ப சிம்பிள் தான். நாட்டினுடைய எல்லை சார்ந்த பாதுகாப்புகளை ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவனித்துக் கொள்வார். எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்கள் சார்ந்தோ அல்லது தேசிய அளவிலான பாதுகாப்புகள் குறித்த விஷயங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையாளுவார். அமித்ஷாவுடைய முழு பொறுப்பு உள்துறை சார்ந்த பாதுகாப்புகளே. பஹல்காமில் நடந்ததும் இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் மாறாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள நடந்த தாக்குதல் அது உள்துறை சார்ந்த விவகாரங்கள் என்பதால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட செல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக சென்றார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த காரணத்தால் பிரதமர் நேரடியாக செல்ல முடியவில்லை. எனவே அமித்ஷா நேரடியாக சென்று சம்பவங்கள் குறித்தெல்லாம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் ஆளுநர் உள்ளிட்டோரெல்லாம் அடுத்தடுத்து அந்த ஆலோசனை எல்லாம் நடத்தியிருந்தார். இப்போதும் தலைநகர் டெல்லியில் இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சர் என்ற பொறுப்பிலிருந்து அமித்ஷா இந்த ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறார். ஒரு பக்கம் நம்ம இன்னொன்று கவனிக்கணும். ஒரு பக்கம் இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகள் தான் எல்என்ஜேபி மருத்துவமனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகளை இப்போ நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமர்ந்திருப்பார். எதிர் திசையில் 3 காவல்துறை உயர் அதிகாரிகள், பிற அதிகாரிகள் அமர்ந்திருப்பாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து இந்த விசாரணையை டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய இந்த கார் வெடிப்பு குறித்தான விசாரணையை கையாளக்கூடிய அதிகாரிகள். அவர்களிடம் தற்போது வரை என்ன இந்த விசாரணையுடைய அறிக்கை என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்திருக்க. மற்றொரு பக்கம் இன்னொரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. டெல்லியினுடைய ரெட் ஃபோர்ட் முழுவதுமாக மூடப்பட்டு ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்எஸ்ஜி அவங்களுடைய சோதனைகளை தீவிரமாக மேற்கொள்றாங்க. அந்த இடங்கள் முழுவதுமே ஸ்கேன் செய்யப்படுது. அதாவது அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் தொடங்கி விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கார் வெடி விபத்து நடந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடன் செல்ல இருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்தெல்லாம் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரடியாக விளக்கம் அளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில காட்சிகளை டெல்லி போலீசார் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை குண்டு வெடிப்பு டெல்லியில் என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டது. தமிழ் ஊடகங்கள் மட்டுமின்றி தேசிய ஊடகங்களும் அப்படிதான் ஒளிபரப்பினார்கள். ஆனால் அது சில மணி நேரங்கள் மாற்றிக்கொள்ளப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கார். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, சார் இது வந்து பாம் பிளாஸ்டா, இது வந்து ஐஇடி பிளாஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அப்படியான சந்தேகங்கள் எங்களுக்கு இப்போது வரையும் எழவில்லை அப்படின்னு அதற்கான காரணங்களை சொல்றார். என்ன அப்படின்னா, இதற்கு முன்பும் சரி அல்லது பிற நாடுகளிலும் சரி இது போன்ற ஒரு ஐஇடி பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல வெடிக்குதோ அந்த வெடிக்கக்கூடிய இடத்துல தரைதளத்தில் ஒரு பள்ளம் விழும். ஏன்னா அதோடைய வீரியம் அப்படி இருக்கும் அப்படின்றவரை அந்த பள்ளம் விழுவும். இந்த i20 கார் வெடித்த இடத்துல அப்படி எந்த பள்ளமும் இல்லை அப்படின்றத நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எனவே இது ஒரு ஐஇடி பிளாஸ்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த கார் வெடித்த இடத்துல அந்த பயணித்த கார் 3 பேர் அந்த காரில் இருந்ததாக நாங்கள் இப்போ வரைக்கும் நம்புகிறோம். அந்த கார் முழுவதும் உருவளைந்திருக்கு. அதில் அடுத்தடுத்த கட்ட சோதனைகள் நாங்கள் மேற்கொண்டதான் அது ஐஇடிக்கான தன்மை இருக்கா அப்படின்னு நாங்கள் விசாரணை அறிக்கையில் தெரிய வரும். அது வரைக்கும் இது ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்றத எங்களால் எடுத்துக்க முடியாது. இது ஒரு கார் வெடிப்பு, இதுக்கான விசாரணை தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே மக்கள் எந்த ஒரு அசாதாரண சூழலுக்கோ அல்லது அச்சமான ஒரு சூழலுக்கோ சென்று விடக்கூடாது என்பதற்காக
அந்த அந்த திருத்தத்தை மட்டும் செய்ய முடியுது. எனவே டெல்லி காவல் ஆணையர் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் விசாரணையுடைய நிறைவுல தான் இந்த தகவல் அனைத்துமே தெரிய வரும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சென்றதற்கு பிறகு இதே விளக்கத்தை தான் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். இது போன்ற விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விசாரணையெல்லாம் தொடங்கி இருக்கிறோம் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்த அந்த அறிக்கையில் கூட நாம் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும், சிசிடிவி காட்சிகளை ஆராய வேண்டும், அதற்கு பிறகாகத்தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் கூட மத்திய அரசு அந்த முடிவுக்கு வரல அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் கூட இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நேரடியாக அமித்ஷா அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையிலுமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹை அத்தாரிட்டி பர்சன். ஸோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இறுதிக்கட்டமாக அந்த விசாரணையுடைய என்ன நிலவரங்கள் அப்படின்றத பிரதமருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். என்னதான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஆலோசனை கூட்டங்களில் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சர் என்ற ஒரு பொறுப்பை உணர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பிரதமருக்கு நேரடியான தகவல்களை வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு பேசிவிட்டார். ஆனால் விசாரணையுடைய நிலவரங்கள் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நேரடியாக எடுத்துரைக்கப்பட வேண்டும். எனவே இப்போது LNJP மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டார், அவரோடு நலம் விசாரித்து விட்டார். இது சார்ந்த விஷயங்களும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்படும். அதே போல இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்ட் தொடர்பாக நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்வார். என்னதான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்து சம்பவ இடத்துல இது போன்ற காட்சிகள் எல்லாம் இருந்தது, இந்த விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்கிறது என்பதை அவருடைய ஹை அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்ம சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தை இந்திய அரசு அது மட்டுமல்ல உள்துறை அமைச்சகம் எவ்வளவு தீவிரமானதாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதையும் இது புரிந்துக்கலாம் இல்லையா? அப்படிதான். ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையிலுமே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தவிடக் கூடாது, அதற்கான தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பகல்காம் தாக்குதல் நடந்ததற்கு பிறகாகவும் கூட சில வாரங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களை அடுத்தடுத்து உள்துறை அமைச்சகம் நடத்தி கொண்டுதான் இருந்தது. இதை பல செய்திகளில் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தாக்குதலா அல்லது எதர்ச்சியான ஒரு விபத்தா, இது குறித்தெல்லாம் விசாரணை அறிக்கைகளை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஆனால் இப்போதைக்கு ஒரு உள்துறை அமைச்சர் என்ற ஒரு பொறுப்பின் அடிப்படையில் அவர் நாட்டினுடைய பாதுகாப்பை சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாதுகாப்புத்துறை சார்ந்த தலைவரோடு ஆலோசனை மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நேரடியான கள ஆய்வு முக்கியம். எனவே அந்த கள ஆய்வை மேற்கொள்வதற்காக தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த குறிப்பிட்ட இடத்திலெல்லாம் சென்று உரிய அதிகாரிகளோடு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். இப்போ இதுவரைக்கும் இது வந்து ஒரு கார் வெடி விபத்தாக மட்டும்தான் இப்போது வரை பாவிக்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளும் NIA உள்ளிட்ட பாதுகாப்பு முகமைகளும் எல்லாம் கூட இப்போ விசாரணையை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் நமது முப்படைகள் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? அவங்களுக்கும் கூட அவர்களும் கூட உஷார்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நமது உளவு அமைப்புகள்லாம் கூட, அதாவது பாகிஸ்தான் போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கிற உளவு அமைப்புகள்லாம் கூட இதில் உடனடியாக தீவிரமாக இறங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை பற்றி சொல்லலாம். பாதுகாப்புத்துறை சார்ந்தவற்றிலுமே ஒரு சந்தேகம்னு ஏற்பட்டால் அதற்கு சமரசமே இருக்காது. இதற்கு காலையில் நாளைக்கு டிப்ளாய் பண்ணிக்கலாம் இராணுவத்தினர் அப்படின்ற எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. அந்தந்த நேரத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது இப்போ மட்டுமல்ல, இந்திய பாதுகாப்புத்துறையின் நடவடிக்கை நம்ம தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கும் போது நம்ம அதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியும். இப்போ டெல்லியில் அந்த பிளாஸ்ட் நடந்த அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் பாதுகாப்பை தீவிரப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. எனவே இது உள்துறை அமைச்சகம் தரப்புலதோ ஏதோ ஒரு தரப்புலேருந்து உடனடியாக அனைத்து மாநிலங்களுடைய முக்கியஸ்தர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பரப்பப்படும். இப்படிதான் பாதுகாப்பு பணியிருக்கக்கூடிய பிற பாதுகாப்பு பணியருக்கும் தகவல்களை வழங்கி இருப்பாங்க. ஒரு பக்கம் இப்போ நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல இது என்ன பிளாஸ்ட் நடந்திருக்கு, இது ஒரு தீவிரவாத தாக்குதலா அல்லது சதி செயலா என்பது தெரியவில்லை. ஆனால் விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை அதிகாரிகளுக்கு இதை விட இன்னும் அதிகமான சந்தேகங்கள், சில தகவல் கிடைக்கப்பட்டிருக்கலாம். அது ஊடகங்களுக்கு பொதுவெளியில் வெளியிடப்படாது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரம் என்பதால். எனவே அதன் அடிப்படையில் ஏதேனும் ஒருவேளை சந்தேகித்திருந்தால் இது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளில் நேரம் தொடங்கி இருப்பார்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தொடங்கி இருப்பார்கள். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் அந்த 350 கிலோ IED மூலப்பொருட்கள் கைப்பற்ற பிறகு கூட இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் ஊடுருவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார் கூட ஒரு விளக்கங்கள் அளித்திருந்தார்கள். எனவே ஒரு பக்கம் ஹரியானாவில் நடக்கக்கூடிய பாதுகாப்பு சோதனைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனவே டெல்லியில் இன்று இந்த வெடி விபத்து நடந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்தெல்லாம் விசாரணைகள் முழுமையான அறிக்கைகள் தெரிய வரும் என்றாலும் கூட அதற்கு முன்னதாக செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சமரசம் இல்லாமல் பாதுகாப்பு படையினர் செய்வார்கள் அப்படின்றதுல ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சத்துறை நடவடிக்கைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். யோகேஷ், இப்போ இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடந்து வருகிறது என்ற அளவில் நம்ம
இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நமக்கான தகவல்களும் அது தொடர்பாக வந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன விவகாரங்களில் இந்த விசாரணையுடைய கோணங்கள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது? ஏன்னா நீங்கள் டெல்லியில் பார்த்துருக்க முடியும். அவங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகுவாங்க? போலீசாரை பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் போலீசாருடைய விசாரணையை மீறி இது NSG, NIA உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகளிடம் இந்த விசாரணையை கொடுத்து விடுவார்கள். முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்றது. முதல்ல இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னது போல ஒரு IED பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதற்கான சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கிடைக்கிறதா அப்படின்றத பார்ப்பாங்க. முக்கியமாக ஆணி, அதே போல் ஒயர் உள்ளிட்டவை எல்லாம் கிடைத்தது அப்படின்னா இது IED பிளாஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம். எனவே இது ஒரு IED பிளாஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தை முன்வைப்பாங்க. அப்படியான ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கிடைக்கிறதா அப்படின்றது குறித்து முதல்ல தடயவியல், அதே போல் NSG உள்ளிட்டவங்கெல்லாம் ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. இப்போ இந்த வெடிக்கப்பட்ட கார்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் சோதனை செய்து அதில் ஏதேனும் IEDக்கான மூலக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு அது குறித்து எல்லாம் ஃபாரன்சிக் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. மற்றொரு பக்கம் இது IED பிளாஸ்ட் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில NSG அதே போல உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் யார் செய்திருப்பார்கள் அப்படின்ற கோணத்தில் தங்களுடைய விசாரணைகளை அடுத்தடுத்து தொடங்குவார்கள். யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் யாரேனும் மூடிவிருக்கிறார்களா, இவர்கள் யாரோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்ற கோணத்தில் எல்லாம் தகவலை வழங்குவார். இந்த பிளாஸ்ட் நடந்ததற்கு பிறகாக கூட ஒரு சில தேசிய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தி, ஒரே ஒருத்தர் மட்டும் டெல்லி காவல்துறை பிடித்திருக்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில், அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்படின்ற செய்தியை ஒளிபரப்பி இருந்தாங்க. அது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரம் என்பதால் மற்ற ஊடகங்கள் ஒளிபரப்பவில்லை. அதே நேரத்தில் போலீசார் முழுமையான விசாரணை அறிக்கைகள் கிடைத்ததற்கு பிறகுதான் அவர்கள் இதுக்குதான் விசாரணை அறிக்கைகள் தெரிய முடியும். எனவே இப்படியான ஒரு வழிமுறைகளில் அடுத்தடுத்து அவருடைய விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையிலுமே இந்த கார் விபத்து தொடர்பாக மக்களிடம் உண்மை நிலை என்ன என்பதை நாங்கள் தெரிவிப்போம் என தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விசாரணை அறிக்கையினுடைய முடிவிலோ அல்லது அதற்கு முதற்கட்டமாக இது முதல்ல ஒரு IED பிளாஸ்ட் தானா, தீவிரவாதிகளுடைய சதிச்செயல் தானா, அல்லது எதிர்ச்சியான நடந்த ஒரு விபத்தா என்பது குறித்தெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகமோ அல்லது மத்திய உள்துறையும் சார்ந்து இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளோ செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாகவோ அல்லது ஒரு அறிக்கையின் மூலமாகவோ மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்பார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எனவே அடுத்தடுத்த ப்ராசஸ் தான் இது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் வரக்கூடிய நேரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழிலரசன்.